அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட, முதுகு சம்பந்தப்பட்ட கழிவு பாதைகள் தான் கவனம். வக்கர சனி. வாகனங்கள் எல்லாம் வித்தை காட்டினீங்கன்னா மருத்துவமனையில் தான் உங்கள் வித்தையை பார்க்கணும். உஷாராக வண்டி வாகனம், தொழில், கடினமான தொழிலில் வேலை செய்வங்க, நெருப்பில் வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரஜினி ஸ்டைலில் படிக்கட்டில் இறங்குறது ஏறுறதெல்லாம் கூடாது, ட்விஸ்ட் பண்ணி விட்ரும். ஐஎல்ஸ் போடக்கூடிய லேடிஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா மகரத்தில். பிள்ளைங்க விஷயத்தில் ரொம்ப கோபதாபம் இல்லாமல் இருக்கணுமா. இந்த சமயம் இந்த 15ஆம் தேதி வரைக்கும் உத்தியோகத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். செய்யாத பழிப்பாவெல்லாம் உங்கள் மேலே போட்டுருவான். நீங்கள் நல்லது தான் சொல்லுவீங்க. ஏதாவது ஒரு விஷயம், ஒரு ப்ராஜெக்ட் கெட்டு போச்சுன்னா எல்லாமே உங்களால் தான்ருவான், மகர ராசியால் தான்ருவான். ஐயோ இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைனாலும் 10 பேர் சாட்சி சொல்லுவாங்க, விட்னஸ். கூடா நட்பு கேடு விளையுமா. நெய்பர்ஸோடு சண்டை போடுறது, வண்டியில் போகிறச்சு யாராவது ஏதாவது சண்டை போட்டால் கோவப்பட்டு பேசுகிறதெல்லாம் வேணாம். ஏதாவது பெரிய ஆள் இருப்பாங்க, மாட்டிப்பீங்க. வீடு, வாசல், தொழில், குடும்பம் அப்படி மாறிடுங்க. யார்கிட்டே ஃபோனில் பேசுகிறச்சு கூட கவனமாக இருங்க. எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லி ஒருமையில் பேசாதீங்க. கொஞ்சம் எல்லாருக்கிட்டே டைம் சரியில்லைன்னு சொல்லி என்னை திட்டாவது அப்படி இருங்க. விநாயகரும் கும்பிடணும், நரசிம்மரம் கும்பிடணும், அனுமனம் கும்பிடணும். புரிஞ்சுக்குங்க, 3 பேரும் முக்கியமாக மும்மூர்த்திகளை கும்பிடணுமா. உன்னை சிவா, விஷ்ணு, பிரம்மான்னு நினச்சிக்காதீங்க. விநாயகர், நரசிம்மர், அனுமன். அந்த பாடலை கேட்குறது ரொம்ப முக்கியம். பயணம்லாம் வந்தால் எடுத்துக்கணும். ராகு பவர்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவார். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ட்ரேடிங், புது ப்ராஜெக்ட் அதெல்லாம் கையெழுத்து போடு. அரசு துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், தனித்துறையில் இருப்பவர்கள், அடிமை தொழிலில் இருப்பவங்க தான் கவனம். தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக இருக்கவங்கெல்லாம் இந்த ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும்.